திருத்தணி அருகே காரில் சென்ற நகை வியாபாரியை சினிமா பாணியில் துரத்தி சென்று துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்க முயன்ற இருவரை போலீசார் தேடி வருகிறார்கள். துப்பாக்கியுடன் சுற்றித் திரியும் கொள்ளையர்கள் யார்? திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ஹேமந்த் குமார். இவர் அம்மையார்குப்பம் மற்றும் பள்ளிப்பட்டு ஆகிய பகுதிகளில் அனு ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருகிறார். செவ்வாய்க்கிழமை தோறும் சென்னைக்கு காரில் சென்று தங்கம் மற்றும் நகைகள் மொத்தமாக வாங்கி வருவது வழக்கம். அதன்படி 6ஆம் தேதி காலை சென்னைக்கு சென்று இரவு 9 மணி அளவில் திருத்தணி வழியாக அம்மையார்குப்பத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். ஆர்கே பேட்டை மாநில நெடுஞ்சாலையில் வேலன் கண்டையை அருகே சென்று கொண்டிருந்த போது காரின் பின்பக்க கண்ணாடி உடையக்கூடிய சத்தம் கேட்டுள்ளது. பின்னால் ஹெல்மெட் அணிந்திருந்த 2 நபர் இருசக்கர வாகனத்தில் காரை பின்தொடர்வதைக் கண்டு அச்சமடைந்தார். உடனே காரை வேகமாக இயக்கி அந்த பகுதியில் இருந்து தப்பிச் சென்றார். ஆர்கே பேட்டை பஜாரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் மர்ம நபர்கள் துரத்தி வந்து துப்பாக்கியால் சுட்டது குறித்து புகார் தெரிவித்தார். போலீசார் விசாரிப்பதாக கூறியதை அடுத்து வீட்டிற்கு கிளம்பி சென்றார். அம்மையார்குப்பம் அருகே சென்று கொண்டிருந்த போது மீண்டும் வந்த அதே நபர்கள் சாலையின் குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி துப்பாக்கியை காட்டி நகைகளை கொடுக்குமாறு மிரட்டியுள்ளனர். இருப்பினும் காரை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டி தப்பிச் சென்றார் ஹேமந்த் குமார். இந்த சம்பவம் குறித்து ஆர்கே பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். சந்தேகத்தின் அடிப்படையில் நகை வியாபாரியின் முன்னாள் ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சினிமா பாணியில் நகை வியாபாரியிடம் துப்பாக்கி முனையில் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்கும் என்ற சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.